வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான பழங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் எப்போதுமே நமக்கு இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு நமக்கு தோணாது. ஆனால் ஸ்கூல் டைமில் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு விட்டு இந்த வெயில் டைமில் போய் இந்த ஜூஸ் கடையில் போய் நின்றுக்கிட்டு இந்த மாதிரிலாம் போய் சாப்பிட போவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நம்ம என்ன விருப்பமோ, நம்ம தேவையான பழங்கள் நமக்கு என்ன இஷ்டமோ அதை போட்டுக்கலாம். இதுதான் போடணும் அதுதான் போடணும்னு ஒன்றும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் சப்போட்டா, செவ்வாழை, ஆப்பிள், வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பைனாப்பிளும் சேர்த்துக்கலாம், மாம்பழமும் சேர்த்துக்கலாம். இது மாசமாக இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது, அதனால தான் அதை நான் சேர்க்கலை. அந்த 2 பழத்தையும் மற்றது கொய்யா கூட போட்டுக்கலாம். தேவையாக இருக்கிறது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட இந்த கஸ்டர்டு பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது மாதிரி இதில் பாதாம் பவுடர் இருக்குது. நான் அந்த பாதாம் பவுடரையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அது கூட இப்போ ஹனியும் நான் சேர்த்துக்கிறேன், அதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சம் பால் நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன விருப்பமோ நம்ம எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். வெளியில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுக்குறது நமக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும். நல்லா பார்த்து நல்லா சுத்தமாக நம்ம வாங்குவோம். வெளியிலனா எப்படி இருக்கும், ஏதாக இருக்குன்னு தெரியாது. அவங்க என்னென்ன தண்ணியிலலாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதும் நமக்கு தெரியாது. அதனால் இப்போ வெளியில் வாங்கினா நம்ம ஒன்று தான் வாங்க முடியும். இப்போ நம்ம வீட்டிலன்னா நம்ம பசங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதுளம்பழத்தை நான் உரித்து போடுறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை தண்ணியில் கழுவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணி போட்டு நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம். இது அவங்க ஒன்று ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்று சாப்பிட மாட்டோமாங்க. அதுக்கு நம்ம இதெல்லாமே கலந்து கொடுத்தோன்னா எல்லாம் அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேன் ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேன் எப்போவுமே இந்த சாதாரண ஸ்டோரில் வாங்குறத விட நல்ல அந்த காதி கிராப் ஸ்டோர்லலாம் வாங்கினோன்னா நல்ல சுத்தமான தேன் நல்லா இருக்குதுங்க. அது ஊர்லேருந்து வர வைக்கிறாங்க, நல்லா இருக்குது அந்த தேன். அதுதான் நாங்கள்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுறோம். இந்த டாபர் ஹனி அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சர்க்கரை பாவில் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க. இந்த மாதிரி தேன் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி குழந்தைங்களுக்கு அது ஈவினிங் வரும்போதும் சரி, இல்லைன்னா காலையில் மார்னிங் போகும்போதும் சரி, ஒரு டம்ளர் நல்ல பாலில் ஒரு டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ ஹனி கலந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ரத்தம் ஊறும். அதை மாதிரி 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா கூட பாலில் கூட நீங்கள் தேன் கலந்து கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு சாப்பிட டைம் இல்லைன்னா இந்த மாதிரி செய்யலாம். சாப்பிட்றதுக்கு டைம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு 2 பேரிச்சம்பழமும் சேர்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. அவங்க அந்த வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு காலையிலே அவங்க எழுந்துச்சி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை கவனிக்கணுங்க. இப்போ நான் அரை பழத்துக்கு மேலே போட்டேன், இது போதுமானது. இப்போ அடுத்தது நம்ம வேறு ஆப்பிள் கட் பண்ணி நம்ம போடலாம். நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் போடும்போது நம்ம இந்த மாதிரி இந்த தோலோடு சேர்த்து போடுறது அவ்வளோ நல்லதாக இருக்கும், வயிற்று புண்ணு ஆறும். இப்போ நம்ம இந்த ஃப்ரூட் மிக்ஸ் போடுறதுனால தான் நம்ம இதை எடுக்கிறோம். இப்போ ஆப்பிள் கட் பண்ணி போடுறேன் நான். இப்போ ஆப்பிளும் மாதுளையும் நான் அதில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த கிரேப்ஸ் போடுறேன். இப்போ இந்த செவ்வாழை பழத்தையும் நான் கட் பண்ணி போடுறேன். இந்த செவ்வாழை பழம் நம்ம டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம பெரியவங்களும் சரி, டெய்லி நம்ம ஒன்று சாப்பிட்றது அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது, ரொம்ப ரத்தம் வரும். மற்ற பழத்தை விட செவ்வாழை சாப்பிட்றது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு சப்போட்டா பழம், இதே நம்ம இப்போ அதில் கட் பண்ணி சேர்க்கலாம். வாட்டர்மெலன் பழத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணி போடலாம்.
இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் கூட இந்த வாட்டர் மெலன் பழத்தையும் நான் கட் பண்ணி போடுறேன். அதில் இருக்கிற இந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டேன். இந்த மாதிரி காலையில் டிஃபன் எடுக்காதவங்களுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடித்தாலே போதும். ரொம்ப டயட்டில் இருக்கிறவங்க, உடம்பு வந்து ரொம்ப வெயிட் போடக்கூடாது, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜூஸை போட்டு ஏதாவது பழங்களை போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா காலையிலேயும் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானமும் லஞ்சுக்கு வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டு நைட்லேயும் இந்த மாதிரி இருந்தால் நிறைய பேர் உடம்பு போடுது, வெயிட்டாக இருக்குது, உடம்பு வந்து வெயிட் கிளாஸ் கம்மி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதை மாதிரி இந்த வெஜிடேரியன் கூட இந்த மாதிரி வெள்ளரிக்காய், அது கூட வந்து இந்த மாதிரி கேரட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வந்து நம்ம பச்சையாக அதை வாங்கி அதை வேக வச்சு அது கூட வந்து நம்ம இந்த மாதிரி இந்த கேரட்டையும் இந்த வெள்ளரிக்காயும் போட்டு கொஞ்சோண்டு அதில் லைட்டாக சால்ட்டு போட்டு பெப்பர் போட்டு கூட ஒரு சால்ட்டு மாதிரி கூட பண்ணி அதில் ஒரு சொட்டு லெமன் கூட ஊற்றி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டா கூட உடம்பு வந்து ஒரு மாதத்துலேயே நமக்கு தேவையான அளவு வந்து வெயிட் கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் செய்யணும் சிரமப்பட்டு. அது செஞ்சோம் அன்றைக்கி நம்ம உடம்பு நமக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும், வெயிட் போடாது. அதிகமாக வெயிட் போட்டுச்சுன்னா அந்த நம்ம வெயிட்டெல்லாம் வந்து நம்ம காலில் கொண்டு தான் தாக்குது. அந்த காலில் தாக்கும் போது தான் நமக்கு வந்து முட்டி வலி கால் வலிலாம் வருது. அந்த வெயிட்டு போடாத அளவுக்கு நம்ம உடம்பு நம்மளே வந்து நல்லா ஸ்லிம்மாக வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்கும். நம்ம எவ்வளோ தான் மாத்திரை போட்டாலும் சரி, மாத்திரை போடுறதே தப்பு தான் அந்த வலிக்கு. நம்ம எவ்வளோ தைலம் தேய்ச்சாலும் அது வந்து கேட்க மாட்டேங்குது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்குது, மிஞ்சி போனால் ஒரு ஹவர் தான் கேட்குது. அதுக்கு மேலே அது கேட்க மாட்டேங்குது. திரும்ப நமக்கு அந்த வலி தான் வருது. அதை விட நம்ம உடம்பை நம்மளே இப்படி மெயின்டைன் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா பழங்களும் இதில் சேர்த்துட்டேன். இது கூட வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் இப்போ இதில் கலந்துட்டேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூனு வெண்ணிலா கஸ்டர்டு பவுடர் நான் சேர்க்குறேன். அப்புறம் இது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூனு பாதாம் பவுடர். பாதாம் போடுறதுக்கு போல் நான் பாதாம் பவுடர் கலந்துருக்கேன். அது மாதிரி இதில் இப்போ சர்க்கரை, இனிப்பு தேவையான அளவுக்கு ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை கலந்துருக்கேன். அது மாதிரி இது கூட இப்போ லாஸ்ட்டாக ஹனி சேர்க்குறேன். பெரிய டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ 2வது டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதே போதுமானது. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலரிடலாம். இது கூட நான் இப்போ கொஞ்சோண்டு பால் சேர்க்குறேன். இது கூட இப்போ ஒரு 1/2 டம்ளர் போல் பால் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலரி நல்லா மிக்ஸ் பண்ண அன்றைக்கி நமக்கு இந்த அணியெல்லாம் ஒன்றா கலரும். இந்த பாதாம் பவுட்ரு, வெண்ணிலா கஸ்டர்டு பவுட்ரு, சர்க்கரை எல்லாம் நமக்கு கரையும். இது கூட நான் சொன்ன மாதிரி நான் பைனாப்பிள்லாம் போட தான் செய்யலாம், மாம்பழமும் போடலாம். அது மாசமாக இருக்கிறவங்க திங்கக்கூடாது. எங்கள் வீட்டில் மாசமாக இருக்கிறதுனால நான் போடலை. சாதாரணவங்களாக இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால், மாசமாக இல்லாதவங்க மற்றவங்களாம் சாப்பிட்றா இருந்தால் நம்ம வந்து பைனாப்பிள்லாம் போட்டுக்கலாம். அதை மாதிரி மாம்பழமும் சேர்த்துக்கலாம். இதை அவங்களுக்காண்டி தான் நம்ம செய்கிறதுனால நம்ம இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ரூட்ஸ் ஒன்று நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பழத்துக்கு தான் போய் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோம். கடையில் வந்து இந்த அழுகி போனது, இந்த கெட்டு போனதை தான் வச்சுருப்பாங்க. அவங்களே சொல்கிறாங்க இதெல்லாம் ஃப்ரூட் ஜூஸ் கடைக்காரங்க வாங்கிட்டு போவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் நம்ம நல்லா தான் பார்த்து நம்ம வாங்கி செய்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம காலையில் வந்து நம்ம எதுவும் டிஃபன் செய்யாமல் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டாலே நம்ம ஒரு மாதத்தில் நம்ம உடம்பு நல்லா க்ளீனாக ஆயிருங்க. இதில் எல்லா பழமும் கலந்துருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.